ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அதனுடைய கண்டினியூவாக இப்போ பார்க்கும்போது இந்த அவுரங்காபாத் அந்த இடத்துல எப்படி சிவாஜி மகாராஜா அவர்களுடைய இரண்டாவது மருமகள் போரிட்டு தோற்கடிக்கப்பட்டார் அவுரங்கசீப் அவர்களை அப்படின்ற விஷயத்த நம்ம பேசியிருக்கிறோம். அதனுடைய கண்டினியூஷன்ஸ் இங்கே பார்த்துக்கலாம் சார். அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் அங்கே இறந்து போனதுனால அந்த இடத்துல ஒரு சமாதியை வச்சுட்டாங்க. இது முகலாயர் வழக்கப்படி தான் புதைக்கப்படுவா. உடனே ஒரு சமாதி பண்ணிட்டு அது மேலே அதை வந்து ஒரு மசர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதாவது பெரிய செயின்ட்டு இந்த மாதிரி ராஜாக்கள் இவங்களெல்லாம் இறந்து போனாக்க அவங்களுக்கு ஒரு மசர். அங்கே வந்து அந்த இஸ்லாமிய மக்கள் போய் அங்கே ப்ரேயர் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்படியே ஓடிட்டு சாமி கும்பிடக்கூடிய வணங்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அப்படிதான் இருந்தது. ஆனால் இதுக்கு நடுவில் முக்கியமாக கவனிங்க, அப்பையிலிருந்தே அந்த இடத்துல சமாதி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கோரிக்கையை மராட்டா மக்கள் அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி எழுப்பப்பட்ட கோரிக்கை இது. இது ஏதோ இன்னைக்கு நேற்றுக்கு வந்திருக்குன்னு இப்ப பத்திரிகைகள்லாம் போடுறாங்க. மகா தவறு. 300 வருஷத்துக்கு முன்னாடி 325 வருஷம் என்னைக்கு வந்து அவுரங்கசீப் அந்த இடத்துல தோற்று போய் மனம் நொந்து போய் தானே இறந்தாரு, உடனே சமாதி கட்டினாங்களோ மராட்டா மக்கள் இது மகாராஷ்டிரா, இது மராட்டா இடம், இங்க வந்து நீங்க இருக்கக்கூடாது, இந்த சமாதி அகற்றப்பட வேண்டும், ஈஸ் அ டிரன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா வந்துட்டு சாவா படம் வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய பிரச்சனை வெடிச்ச மாதிரியான விஷயங்கள் பரப்பப்படுது, பேசப்படுகிறது. திடீரென வந்துட்டு அங்கிருந்து எதுக்கு சமாதி அகற்றப்பட வேண்டும், இப்படி ஒரு கோரிக்கை ஏன் எழுந்து வருகிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்கு திருப்பியும் நான் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல போயிட்டு வரேன். நான் என்ன அப்படின்னா, இதுக்கு இந்த முகலாய அரசுகள் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும்போது முகலாய அரசு அவுரங்கசீப் அப்புறமா வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் பெரிய லெவல்ல வரல. அந்த மாதிரி வீழ்ச்சி அடையறதுக்கு காரணம் என்னன்னா, பிரிட்டிஷர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அதாவது ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து டச்சு வந்தாங்க. தரங்கம்பாடின்ற இடத்துல இருந்து அவங்க கொஞ்சம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரெஞ்சு வந்து பாண்டிச்சேரியை பிடிச்சாங்க, மாஹி, மாலே, ஏனாம் அந்த மாதிரிலாம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் வந்தாங்க, கோவால இது பண்ணாங்க. அதுக்கப்புறமா இங்கிலீஷ்ல இருந்து, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமா இங்கிலாந்தினுடைய ஆட்சி இங்க நிறுவப்பட்டது. இந்த இங்கிலாந்தினுடைய ஆட்சி நிறுவப்படும் போது நீங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதுக்கப்புறம் இங்கிலாந்தினுடைய ஆட்சி நிறுவப்பட்டது, அரசியனுடைய ஆட்சி நிறுவப்பட்டது, அந்த அரசருடைய ஆட்சி நிறுவப்பட்டது. அது எப்படி பண்ணாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, அந்த இங்கிலாந்து ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போது கூட, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் அதுக்கு பின்னாடி வந்து மக்கள் வந்து மராட்டா மக்கள் வந்து இந்த அவுரங்கசீப்பினுடைய சமாதியை அகற்ற வேண்டும்ன்ற கோரிக்கை வச்சிருந்தாங்க. இங்கிலாந்து அரசு கிட்ட வச்சிருந்தாங்க. ஆனா இங்கிலாந்து வந்து என்னைக்குமே வந்து ஒரு குயுக்தியும் ஒரு கோண புத்தியும் குரூரமும் நிறைஞ்ச ஒரு மக்கள். இதுவும் சரித்திர உண்மை. இன்னைக்கு எல்லாம் வந்து ஏதோ நம்ம இங்கிலீஷ் பேசுறோங்கிறதுக்காக அவங்கள பெருமையா பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட அதுல வந்து சார்பு கிடையாது, இஷ்டம் கிடையாது. என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் முகலாயர்கள், அதாவது இஸ்லாமியர்கள், இன்னொரு பக்கம் இந்துக்கள். அப்போ கிறிஸ்டியானிட்டி ரொம்ப பெரிய அளவில் வளரல, அதனால அவங்க இன்சிக்னிஃபிகன்ட் குரூப், அதனால தனியாக வச்சுட்டாங்க. இந்த ரெண்டு தான் மேஜர் குரூப். இவங்க ரெண்டு பேருக்கும் மோதலை வேணும்ட்டே ஏற்படுத்த வேண்டியது. சில படைகள் வந்து இஸ்லாமியருக்கு உதவும், சில சமயம் வந்து இந்துக்களுக்கு உதவும். இந்த மாதிரி உதவி செஞ்சு அது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா இப்போ வந்து என்னன்னா போரும், அதாவது நாட்டினுடைய பகுதிகளை பாதுகாக்க வேண்டியதுக்கு ப்ரையாரிட்டி வந்துருச்சு. அதனால சமாதியை அகற்ற வேண்டிய கோரிக்கை இருந்தாலும் அது சைடுல ஒதுக்கப்பட்டது. அதனால இந்த ரொம்ப திறமையா என்ன பண்ணாங்க, அந்த சமாதியை பத்தி அப்படியே வச்சிருந்தா தான் இவங்க கோரிக்கை வைப்பாங்க, இவங்க எதிர்ப்பாங்க, இஸ்லாமியர்கள் எதிர்ப்பார்கள், இந்துக்கள் கோரிக்கை வைப்பார்கள், நம்ம அதுல குளிர்காயலாம்னு அன்னி காலத்துல இருந்தே இதை செஞ்சுக்கிட்டே வந்திருந்திருக்காங்க. இதை இந்த மாதிரி சமயத்துல தான் ஒரு எப்படி எந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க, இப்ப வந்து பீமா கோரேகாவ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு பூனாக்கு பக்கத்துல. அந்த இடத்துல வந்து ஒரு விக்டரி ஸ்தம்ப், அதாவது வெற்றி தூண் ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த பாருங்க, இந்த புனாவை ஆண்டது வந்து பேஷ்வா அப்படின்னு சொல்லக்கூடிய மராட்டியர்கள் அதை தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க அந்த இடத்த. அவங்களும் மிக திறமையான போர் வீரர்கள், ரொம்ப திறமையானவர்கள். பல முறை வந்து அவங்க இஸ்லாம், நான் சொன்ன மாதிரி முகல் அரசு வந்து விழுந்துட்டு வந்து அந்த இடத்துல யார் வந்திருக்காங்கன்னா, இப்ப இங்கிலீஷ்காரங்க வந்திருக்காங்க, இங்கிலாந்து, அவங்களையுமே தோற்கடிச்சிருக்காங்க. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்க பாருங்க, இதுதான் மிக மிக ஒரு எவ்வளவு ஒரு கேவலமான புத்தி கொண்டவர்கள்னு. இங்க இருக்கக்கூடிய இந்த ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், அந்த காலத்து அந்த மாதிரி கிடையாது. என்ன இவங்க கொடுத்த பேரு தான் அந்த ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப். யாரு? இங்கிலீஷ்காரங்க கொடுத்ததுதான். பிரிட்டிஷ். ஆமா, அவங்க வந்து பிரிட்டிஷ் கொடுத்தது தான் அது. அவங்கள வந்து இந்த பேஷ்வா மகாராஜாக்களுக்கு எதிர்த்தாப்புல தூண்டி விடப்பட்டு அந்த மக்கள் வந்து பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்ணி
ஜெயிச்சாங்க. பேஷ்வாக்கு எகென்ஸ்டா வார்ல ஜெயிச்சாங்க. அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு தான் அந்த வெற்றி தூண் பீமா கோரேகாவ்ல நடக்கும். வருஷம் இப்பயும் அங்க வந்து போய் ஒரு நினைவு மாதிரி இது பண்ணிட்டு எங்க ஆமா அது பண்ணுவாங்க. எந்த இடம் பீமா கோரேகாவ் அப்படிங்கிற இடம் அது பூனாக்கு பக்கத்துல இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து இப்ப வந்து நான் முன்னாடி சொன்ன ஒரு அர்பன் நக்சல்ஸ் எல்லாம் அங்க போய் மிகப்பெரிய இதெல்லாம் நடந்து நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். அதுதான் அந்த ஆனந்த் டெல்டும்பே, அதுக்கப்புறம் ரோனா வில்சன், இவங்கெல்லாம் எப்படி வந்து மோதியை வந்து திட்டங்கள் எழுத்துப்பூர்வமா இருந்ததெல்லாம் அங்கிருந்து தான் வந்து என்ஐஏ கண்டுபிடிச்சு இது பண்ணியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணாங்கிறது. அங்க தூண்டி விடப்பட்ட ஒரு கலவரத்துல இதெல்லாம் நடந்திருக்கு, பேசியிருக்காங்க அந்த மாதிரிலாம். அதை ஃபாலோ பண்ணும்போது தான் இதெல்லாம் கண்டிருக்கு. அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடியை வந்து எப்படி எலிமினேட் பண்ணணும்னு ஒரு பெரிய பிளானே சிக்கியிருக்கு அவங்க என்ஐஏ கையில. அதை பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அது இருக்கட்டும். அந்த இடத்துல இந்த மாதிரி பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த மராட்டா மக்களினுடைய கோரிக்கையான அவுரங்கசீப் சமாதியை எடுக்கிறதுக்கு எந்த முனைப்பும் காட்டலை. சரி போச்சு, அதுவாது போகட்டும். நம்ம இப்போ அப்படியே வந்து நேராக வந்து 1947 வந்துடும், சுதந்திரம் கிடைச்சிருச்சு. அதுக்கடுத்து மக்களே புரிஞ்சுப்பாங்க இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ரைட், சொல்லுங்க சார். இல்லை, ஏன்னா இப்போ வந்து நம்ம கண்டெம்பரரி பீரியட், அதாவது சமகாலத்துக்கு வந்துடும். இந்த 1947 சுதந்திரம் வாங்கினோம்ல, அப்ப காங்கிரஸ் தான் ஆட்சியில இருந்தது. கோரிக்கை 325 வருஷமா இருக்குல்ல, அந்த கோரிக்கையை திருப்பியும் காங்கிரஸ் கிட்ட வச்சாங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, காங்கிரஸ் தான் மத்தியிலையும் ஆட்சியில இருந்தது, காங்கிரஸ் தான் மகாராஷ்டிராவிலையும் ஆட்சியில இருந்தது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, எங்களுடைய அதாவது இந்திய அரசனுடைய சௌகரியத்துக்காக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. நாங்க ஒன்றும் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தோம், ஓகே நீங்க வச்சுக்கங்க, அப்படி கிடையாது. மாநிலங்கள் மத்திய அரசின் சௌகரியத்துக்காக பிரிக்கப்பட்டது. அந்த மாதிரி செய்யும் போது மடத்தனமா செஞ்சது வந்து மொழிவாரி மாநிலங்களை பிரிச்சது, அவ்வளவுதானே தவிர. அப்ப இதனுடைய உள்நோக்கம் இதனுடைய உள் அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வேணும்னா அந்த மாநிலங்களை திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ண முடியும், எப்படி வேணா நாங்க இந்திய அரசு மாத்திக்க முடியுங்கிறதான் அதனுடைய உள் அர்த்தம். அதான் அவர் எழுதியிருக்காரு. யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர் சட்டமேதை எழுதியிருக்காரு. இதன் காரணமாகத்தான் அவர் 370 ஆர்டிகல் 370 காஷ்மீருக்கு கொண்டு வர மாட்டேன்னு சொன்னார். சரி, எதனால அப்படின்னா, நாளைக்கு காஷ்மீர் இந்தியாவோட இணையும், நீ வந்து தனி அந்தஸ்து கொடுக்குற, தனி பாராளுமன்றம், தனி பிரதம மந்திரி, இதெல்லாம் இருந்தது காஷ்மீர்ல ஒரு காலத்துல, அது கொடுக்க கூடாதுன்னு சொல்லி. இப்ப இங்க பாருங்க, இவங்க எல்லாம் சொல்றாங்க ஒன்றிய அரசு, மாநிலங்கள்லாம் ஒன்றி அமைந்தது அப்படிங்கிறாங்க. மிகப்பெரிய தவறு. மாநிலங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸுக்காக பிரிக்கப்பட்டதுங்கிறாரு. ஏரியாவா பிரிச்சிருக்கோம். அதுல தவறு செய்தது நேரு மொழிவாரி மாநிலங்களா பிரிச்சதுன்றதையும் நம்ம பார்க்கறோம். சரி, இப்ப நம்ம வந்து மகாராஷ்டிரால வந்து காங்கிரஸ் அரசு இருக்கு, மகாராஷ்டிரா ஸ்டேட்லாம் பிரிச்சாச்சு, சென்ட்ரலையும் திருப்பியும் கோரிக்கை வைக்கிறாங்க, அவுரங்காபாத்ல இருக்கிற இந்த சமாதியை அகற்றுங்க, இது வந்து மராட்டாவுக்கு ஒரு மிகப்பெரிய களங்கம், அவமானம், இதை தூக்கி எறியுங்க அப்படின்னு. அப்பயும் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, அதை அகற்றுறதுக்கு பதிலாக அந்த இடத்துல நினைவு மண்டபம் பாரு, அதுக்கு நிதி உதவி செய்யறது, இன்னும் அதை வளர்த்து விட்டாங்க. அப்பவே என்ன சொன்னாங்க, பல பேர் வந்து பல வல்லுநர்கள், அரசியல் அலசக்கூடிய வல்லுநர்கள் எல்லாமே என்ன, காங்கிரஸ் யாருக்கான அரசுங்கிறது புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. RSS, ஹிந்து அமைப்புகள், இவங்க எல்லாருமே அதை அகற்றணும்னு. ஆனா இன்னைக்கு வந்து சுனில் அம்பேத்கர் அப்படின்றவர் வந்து, அவர் வந்து ஒரு RSS தலைவர். இனிமே வந்து அந்த சமாதியை பத்தி பேசணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிருக்காரு. ஆனா வந்து உள்ளுக்குள்ள வந்து அது அகற்றப்பட வேண்டும், அது ஒரு கலங்கம், அது ஒரு அவமானம் அப்படிங்கிறது தான். ஒரு வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டை சூறையாட வந்தவனுடைய சமாதி இங்க எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இது அது மாதிரி இருக்கு. இப்ப காங்கிரஸ் ஆனா ஒன்றும் பண்ணலை. சரி ஆச்சு. இப்போ அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதை கொஞ்சம் கொஞ்சமா வந்து காங்கிரஸ் வீழ்ச்சி அடைந்து நீச்சமா போய் 2014 காங்கிரஸ்னுடைய அத்தியாயம் கிட்டத்தட்ட முடிவுக்கு, அதாவது காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு அடிக்கடி பிரதம மந்திரி மோடி சொல்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா பல மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன்ல கூட 0 சீட்டு வாங்கியிருக்கு. மேயர் எலெக்ஷன்ல எல்லாம் காங்கிரஸ் பல மாநிலங்கள்ல, சத்தீஸ்கர்ல வாங்கியிருக்காங்க, ஹரியானால 0. அதுக்கப்புறம் வந்து இப்போ சக்மா கவுன்சில் ரீஜன்ல அங்கேயும் 0 சீட்டு காங்கிரஸ்க்காக. காங்கிரஸ் முக்து பாரத் வந்துருச்சு ஒரு பாயிண்ட். இப்போ உடனே என்ன பண்ணியிருக்காங்க, மத்தியில பாஜக அரசு, மாநிலம் அபரிமிதமான மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரால தேவேந்திர ஃபட்னவிஸ் பாஜகவினுடைய முதலமைச்சராக இருக்கார். இப்போ மக்கள் வந்து திருப்பி அதை கொண்டு போய்
ஐயா இப்பயாவது செய்யுங்க, இது ஒரு களங்கம், இந்த நாட்டிற்கு மீதான களங்கம், மராட்டா மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதி, இதை அகற்றுங்கள் அப்படின்னு. இப்ப இதுதான் கோரிக்கை. இது ஒரு பக்கம் இருக்கு. இப்பதான் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தி தேவேந்திர பட்னவிஸ் முதலமைச்சர் மகாராஷ்டிரா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆமாம் இந்த சமாதி அவுரங்கசீப்போடது அகற்றப்பட வேண்டியதுதான், அந்த களங்கம் துடைத்து எரியப்பட வேண்டியதான்னு சொன்னதோட நிக்காம நல்லா கவனிங்க, இந்த இடத்துலதான் முக்கியமான பாயிண்ட். அவுரங்காபாத் அப்படின்னு இருந்த இடத்த பேரை சத்ரபதி ஷாம்பாஜி மகாராஜ் நகர் அப்படின்னு, ஷாம்பாஜி நகர் அப்படின்னு மாத்திட்டாங்க. இது கெசட்ல வந்தாச்சு. இது எப்ப மாற்றப்பட்டது? இப்பதான் ஒரு சமீபத்துல மாத்திருக்காங்க, ஷாம்பாஜி நகர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. சோ ஒரு எது களங்கம் துடைக்கப்பட்டது, அதாவது அவுரங்காபாத் அப்படின்னு இருக்கு, அவுரங்கசீப்புடைய பெயரால் அழைக்கப்பட்ட அவுரங்காபாத் இப்ப அழிக்கப்பட்டது, அந்த களங்கம் துடைக்கப்பட்டது. இருக்கிறது இது மட்டும்தான், கல்லறை மட்டும்தான் இருக்கு. இதுதான் இப்ப இது வரைக்கும் வந்திருக்கிற ஸ்டோரி. சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ அந்த சமாதி வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு, இது என்னதான் ஒரு 300 வருஷ கோரிக்கையாக இருந்தாலுமே கூட அது ஒரு சைலண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது இல்லையா? அதை பற்றி கோரிக்கை இருந்தாலும் கூட. ஆனால் இப்போ இப்போ சென்ட்ரலில் பிஜேபி இருக்குது, இப்போ நீங்கள் அப்போ சொன்ன மாதிரி தான் சென்ட்ரல்லையும் காங்கிரஸ் இருந்தது, மகாராஷ்டிராவில் ஸ்டேட்லேயும் காங்கிரஸ் இருந்தது. அப்போ எதுவுமே பண்ணலை சொல்லிட்டு, இன்னைக்கு சென்ட்ரலில் பிஜேபி இருக்குது, மகாராஷ்டிராலையும் பிஜேபி இருக்குது. ஸோ இதுக்கு இப்போது என்னென்ன பண்ண முடியுன்ற ஒரு கான்செப்ட்லேயும் வரட்டுமே. ஆனால் 300 வருஷ கோரிக்கையாக இருந்தாலுமே கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும் பொழுது மக்கள் தொகை அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு ரிலிஜியன்ல அந்த ரிலிஜனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வளர்ந்தும் இருக்காங்க. இப்படியான ஒரு சமயத்துல இது ஒரு ஹர்ட் பண்ற மாதிரி இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது இல்லையா? திடீர்னு எடுக்கணுமா அப்படின்னு கொஸ்டின் மார்க் வருமா? ஹர்ட்டிங் இருக்கும்ல. அதாவது நமது இந்துக்கள் மனசை புண்படுத்துமா அப்படின்ற கேள்வி நீங்க எழுப்புறீங்க. இல்ல, இஸ்லாமுக்கு அது ஹர்ட்டிங்கா இருக்கும். சரி, இஸ்லாமியர்களுக்கு இது துன்புறுத்தலா இருக்குமா அப்படின்னு தான் கேட்குறீங்க. கரெக்ட். நான் என்ன கேட்குறேன், அதாவது என்னுடைய கேள்வி மட்டும் இல்லை, இது பெரும்பாலானோருடைய கோரிக்கையாக அந்த சமாதியை கல்லறை அகற்றப்பட வேண்டும்ங்கிற அவங்களுடைய உணர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அவங்களுடைய மூதாதையர்கள் இப்போ ஷாம்பாஜி மகாராஜா இவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கணுமா? அப்பேற்பட்ட கொடுமைகளை இழைத்த ஒருத்தனுக்கு மரியாதை செலுத்த வேண்டுமா? அப்போனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் திருப்பி திருப்பி சொல்றதா, யூ ஆர் ட்ரைங் டு ஹைட் த ஹிஸ்டரி அண்ட் மேக் த பப்ளிக் டு ஃபர்கெட் த ஹிஸ்டரி. சரித்திரத்தை இப்ப இன்னொன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, எப்ப மத்தியில் காங்கிரஸ் சுதந்திரத்துக்கு அப்புறமா காங்கிரஸ் ஆட்சி வந்ததோ, நீங்க இந்தியாவினுடைய ஹிஸ்டரி அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னு எடுத்து பாருங்களேன். அது தெரியுங்க, புத்தகத்திலே பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் இருக்கும், அதோட இன்னொரு பாயிண்ட் எங்கேயோ கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒருத்தர் பத்தி படிக்கும் பொழுது அவங்களை பத்தி பாசிட்டிவ் ஒரு இடத்துல மட்டும் இருக்கும், நெகட்டிவ் இருக்காது. முதல் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத ஒரு கான்டென்ட் தான் படிக்கிற மாதிரி இருக்கு பாட புத்தகங்கள்லயே. இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் யாரு? அபுல் கலாம் ஆசாத். சரி, JNU மிக பிரபலமான யூனிவர்சிட்டி. யாரெல்லாம் அங்கே சோஷியல் சயின்ஸு, ஹிஸ்டரி அதெல்லாம் இருந்தவங்க எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட். நேரு இதை பற்றி கூட ஒரு வீடியோ போடலாம். அந்த அளவுக்கு நேரு பண்ணியிருக்கிற அட்டூழி அந்த JNU பற்றி. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி எடுத்தோம். ஹிஸ்ட்ரியில் இங்கே என்னெல்லாம் மிஸ் ஆகுது நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஹிஸ்ட்ரி மறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மறைக்கப்படலை, நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஹிஸ்டரி மறைக்கப்பட்டால் என்னைக்காவது வெளியில வரும், புரிஞ்சுப்பாங்க. ஆனா ஹிஸ்டரி திருத்தி எழுதப்பட்டது. ஓகே, ஹிஸ்டரி திருத்தி எழுதப்பட்டு இருக்குன்னு சொல்லிக்கக்கூடிய இந்த கான்செப்டை தனி வீடியோவா நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எந்த மாதிரி திருச்சி எழுதிருக்காங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க. இல்ல, இது தனி வீடியோவா நம்ம அடுத்தே பார்த்துக்கலாம், அந்த ஹிஸ்டரிக்கு போய்க்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும், அப்பதான் புரியும். இப்போ அவுரங்கசீப்பை அவ்வளவு குளோரிஃபை பண்ணிருக்காங்க. அவன் செஞ்ச எந்த தவறையுமே அவங்க மறைச்சிருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க, அவர் எப்படி குளோரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவுரங்கசீப் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாவா படத்துல கூட காமிச்சிருப்பாங்க. என்னன்னா, அவர் எந்நேரமும் உட்காந்து இந்த குரோஷாங்கிற நெட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதுல அவர் எப்பவுமே என்ன செய்வாருன்னா, குல்லா செய்வார். அந்த இஸ்லாமியர் போடக்கூடிய ஒரு ஸ்கல் கேப்னு சொல்லுவாங்க, அதை செய்வார். அவர் நூல்ல பின்னி எடுத்து அந்த குல்லாவை வித்து தான் அதுல வர பணத்துல தான் அவர் சாப்பிடுவாரு. இந்த மாதிரி ஹிஸ்டரி எழுதி வச்சிருக்காங்க. இது ஏதாவது நம்பக்கூடியதா இருக்கா சொல்லு? ஜஸ்ட் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்க. நீங்க பார்க்கலாம், அந்த சாவா படத்தை யார் பார்த்தீங்கன்னா அதுல இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்கு, கவலைப்பட வேண்டாம், ஹிந்தியில இருந்தாலும் நிச்சயமா புரியும், நல்லா பார்க்கலாம். அதை அப்பதான் உங்களுடைய ஹிஸ்டரி புரியும் உங்களுக்கு. இந்த நாட்டில் அதுல காமிச்சிருப்பாங்க அவரு.
அந்த மாதிரி குல்லாவை அவர் தயாரிச்சு அந்த குல்லாவை மற்றவங்க மக்கள்கிட்ட விற்று அதில் வர பணத்தில் மட்டும்தான் அவர் சாப்பிடுவார் அப்படின்னா இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி எழுதி வச்சிருக்காங்க. ஏதாவது நம்பக்கூடியதாக இருக்கா? அவ்வளவு க்ளோரிஃபை பண்ணணுமா ஒரு டிரண்ட் கொடுங்கோலன்? அவனை போய் இவ்வளவு உயர்த்தி பேசணுமா அப்படிங்கிறது தான் மராட்டா மக்களுடைய கேள்வியே, அபிலாஷை, ஆசை, அபிலாஷை. மராட்டா மக்களுடைய கேள்விகளும் சிந்தனைகளும். நீங்க வந்து ஏதோ இஸ்லாமியர் மனது புண்படுத்துறோம் அப்படின்னாக்க அவன் பண்ண கொடுங்கோல்னால என்னங்க 300 வருஷத்துக்கு முன்னாடி தானுங்க ஆயிருக்கு. இல்ல சார், அந்த இப்போ நீங்க பேசுறீங்கல்ல, இந்த விஷயமே கூட இந்த ஹிஸ்டரி கூட நிறைய இஸ்லாம் பர்சன்ஸ்க்கே தெரியாது, நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. சரிங்களா? பார்க்கும்போது தெரியும் என்ன நடந்திருக்கு சொல்லிட்டு ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஹிஸ்டரி நம்ம பேசுறோம். சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், எனக்கு அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க எத்தனை நேரம் என்ன கேட்டீங்க? பல இஸ்லாமியர்களுக்கு இது தெரியாதுன்னு சொல்றாங்களே, அப்ப நான் சொல்றேன் அவங்க தெரியாது, அவங்களும் சொல்லல. அவேர்னஸ் அளவுக்கு இருக்குமானா ஒரு சிலருக்கு இருக்காது. எல்லாரும் வந்து இந்த சமாதியை எடுக்கக்கூடாது, அவுரங்காபாத் அப்படிங்கிற பேரையே மாற்றக்கூடாதுன்னு போராடுறாங்களே, அப்ப எது தெரிஞ்சு போராடுறாங்க இல்ல தெரியாம போராடுறாங்களா இஸ்லாமியர்கள்? நான் கேட்குறேன் உங்ககிட்ட ஓப்பனா. நம்மளை விட இந்த மாதிரி விஷயத்த அவங்க மிக அதிக அளவுல தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க. அவங்களுடைய குறிக்கோள், நான் தான் போன வீடியோல சொல்லியிருக்கேன், உங்களுடைய முன்னோர்களை இந்த மாதிரி செதைச்சு கொடுமைப்படுத்தி மதம் மாற்ற வச்சிருக்காங்க. ஆனா எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் அந்த மாதிரி செஞ்சிருக்கான், அவனை நீங்க நம்புறீங்க. ஆனா அவங்க கூடவே 4 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்த இந்தியர்களை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் போன வீடியோ. ஓகே, இப்போ நீங்க இந்த பாயிண்ட் எல்லாம் பேசியிருக்கீங்க. நம்ம எந்த ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசுவோம். நம்ம கடைசியா சில முக்கியமான விஷயங்களை மட்டும் தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்ப இல்ல அது கொஞ்சம் ஒரு கண்டினியூட்டி இல்லாத மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சமாதியைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டீங்க, ஓகேங்களா? இப்போ வந்து அது ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே இதுதான் ஹிஸ்ட்ரி, இதுதான் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நாக்பூரில் நடக்கக்கூடிய ப்ராப்ளமும் ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாம், சரிங்களா? அந்த பிரச்சனையை பற்றி இப்போ பேசிடலாம். ஸோ இந்துக்கள் அவங்க பயன்படுத்தி கார் மட்டும் எரிக்கப்பட்டிருக்கு, வீடெல்லாம் கொஞ்சம் எரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு ரெகுலராக கார் எடுத்துப்பட்டிருந்த இஸ்லாமியர்கள் திடீர்னு அந்த ஒரு நாளுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு போயிருக்காங்கலாம் சொல்லப்படுகிறது. இதை பற்றி கொஞ்சம் பேசலாம். இதில் பாருங்க, ஒரு முக்கியமாக ஒரு 4-5 பாயிண்ட் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் படித்து புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எனக்கு இது மனசில் பட்டது, இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இஸ்லாமியர்களுக்கு கோபம் வந்ததுக்கு காரணம் இந்த சமாதியை எடுக்கிறேன்னு சொன்னது. அவுரங்கசீப்பினுடைய சமாதியை அவுரங்காபாத்லேருந்து எடுக்கணும், அதாவது இப்போதைய ஷாம்பாஜி நகர்லேருந்து எடுக்கணும். அது இஸ்லாமியர்களுக்கு பிடிக்கல, அந்த சமாதி அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது வந்து பாயிண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு இப்போ பார்லிமெண்ட்ல பட்ஜெட் செஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த செஷன்ல ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வக் அமெண்ட்மெண்ட் போர்டு பில்லுக்காக அமைக்கப்பட்ட ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சுட்டாங்க. இந்த அறிக்கையை பேஸ் பண்ணி இந்த அமெண்ட்மெண்ட் பில், வக் போர்டு அமெண்ட்மெண்ட் பில்லு இந்த பார்லிமெண்ட் செஷன்ல, பட்ஜெட் செஷன்ல பாஸ் ஆக போகுது. இது இஸ்லாமியர்களுக்கு பிடிக்கல. இது 3வது பாயிண்ட் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில காங்கிரஸ் இருந்திருக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் இருந்திருக்கு, அசாசுதீன் ஓவைசி இருந்திருக்காரு, AIMIM ஓடது தலைவர். அவங்க எல்லாம் வெளியில என்ன பரப்புரை செய்யறாங்க, இது வந்து தவறானது, இதை செய்யக்கூடாது, இந்த வக்கு போர்டு அமெண்ட்மெண்ட் பில்லு வரக்கூடாது அப்படின்றாங்க, தடுத்து நிறுத்துவோம். ஆனா பல பேர் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இல்ல, இஸ்லாமியர்கள் லீடர்ஸ் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது கரெக்ட். சில பேர் தான் தெரிவிச்சிருக்காங்க, சில பேர் தான். அந்த சில பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வக்கு போர்டு வந்து மெஜாரிட்டி கண்ட்ரோல்டு பை சன்னி குரூப் ஆஃப் இஸ்லாமிஸ்ட். அவங்க ஆதரவு தெரிவிச்சவங்கலாம் பஸ்மண்டா அப்படின்னு இந்தியாவை சார்ந்த ஒரு பஸ்மண்டான ஒரு குரூப் இருக்கு, அவங்க ஆதரிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஆதரிச்சிருக்காங்க. இங்க குறிப்பா முக்கியமா பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஒரு முன்னெடுப்பு செஞ்சிருக்கு இதுல. அது என்னன்னு சொல்றேன் பாருங்க. அதாவது வக்கு போர்டு வந்து நினைச்சா இந்த இடம் என்னோடதுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு வந்து அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இல்ல இப்போ வந்து மேடம் வந்து எங்களுக்கு வக் போர்டுக்கு வந்து தானமாக இந்த ஒரு 100 ஏக்கர் நிலத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சு சிரிக்காதீங்க, எல்லாம் வந்து இதுதான். ஏன்னா அந்த மாதிரி சொல்லும்போது வாய் வழியாக நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்திய சட்டப்படி வாய் வழியாக எதையுமே ஏற்றுக்க முடியாது. நீங்கள் வந்து அதுக்கு அந்த வக்கு போர்டுக்கு தானமாக கொடுத்த நிலத்தை எழுத்துப்பூர்வமாக செஞ்சுருக்கீங்களா, நம்பர் 1.
அதை ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா, அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா தான் இது வக்ஃபு போர்டு இவங்க தானமாக கொடுத்துருக்காங்க, இது வக்ஃபு போர்டுக்கு சொந்தம்னு நிலைநாட்ட முடியும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு முன்னெடுப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னா நான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதானே? அவ்வளோதான். டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கணும், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இப்போ பாருங்க, இந்த வக்ஃபு போர்டு சார்ந்தவங்களுக்கும் அதை வந்து ஆதரிக்கிறவங்களுக்கும் ரெண்டு விதமான சங்கடம் வந்திருக்கு. ஒன்று வந்து போர்டு அமெண்ட்மெண்ட் பில்லு வந்துடும், அதுபடி அவங்க எதுவுமே செய்ய முடியாது, பல விஷயங்கள்ல முடக்கப்படுவார்கள். இரண்டாவது வந்து வக்ஃப் போர்டுல வந்து ஒரு ஹிந்து மெம்பரும் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை சொல்லும்போது அவங்களுக்கு கோபம் வருது. அதே இப்போ ஒரு கோவில்ல வந்து கமிட்டியில ஒரு இஸ்லாமிய பெண்ணை வந்து கவுன்சிலர் அவங்கள வந்து கமிட்டி மெம்பர்ல போட்டிருக்காங்க. இந்து அறநிலையத்துறை மூலமா இங்க தமிழ்நாட்டில் அனுமதிச்சிருக்காங்க. எப்ப வந்து உன்னுடைய இஸ்லாமியர்களுக்கான வக்ஃபு போர்டுல வந்து இந்துக்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களோ, இங்க மட்டும் எப்படி அலோவ் பண்றீங்கன்ற கேள்வி எழுதா இல்லையா? கண்டிப்பா ஃபேக்ட், கண்டிப்பா இந்த क्वेश्चन கண்டிப்பா ரைஸ் ஆகுறது தப்பும் கிடையாதுன்ற மாதிரி தான் மக்கள் மனசுல இருக்கும். இப்போ வந்து நீங்க செக்யூலர் வந்து ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற கேள்வி வருது. இது அச்சா. இப்ப இது ஒன்னு பாயிண்ட். ரெண்டாவது, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இல்லாம வக்ஃபுக்கு நிலம் சொந்தம் இல்லை, ஒரு சொத்து சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு இரண்டாவது பெரிய இடியாக மாறும். இதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் செஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு, எல்லா இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனையும் புல்டோசர் வச்சு இடிச்சிடுறாரு. எல்லா மசூதிக்கு கீழேயும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கோவில் இருக்கு, ஒரு துர்கா கோவில் இருக்கு, ஒரு கணபதி கோவில், ஒரு சிவன் கோவில் இருக்கு. அந்த சிவன் கோயில், அந்த கோவில் எல்லாம் மீட்டெடுத்திருக்கு. அந்த சம்பல் இடத்துல வந்து எத்தனை கோவில், கிட்டத்தட்ட 83 கோவில்கள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. அது மீட்டெடுக்கப்பட்டதோட இல்லாம என்ன பண்ணிருக்காங்க, அதுல வந்து அந்த சார்ந்த இஸ்லாமியர்கள் வந்து இல்லீகலா கட்டப்பட்ட அவங்களுடைய வீடுகள் எல்லாமும் புல்டோசர் வச்சு இடிக்கப்பட்டுள்ளன. பல எல்லாருமே அதாவது என்ன சொல்ல வரீங்க, இல்லீகலா இருக்கிறது எல்லாமே இல்லீகலா இருக்கிறது மட்டும்தான். நானும் வந்து ஒன்னும் லீகலா கட்டவங்க யாரையுமே ஒன்னும் சொல்லலையே. இப்ப அசாதுதீன் ஓவைசி தன்னுடைய பங்களாவை இடிக்கிறது எப்படி முடியும்? ஏன்னா அவர் லீகலா பண்ணிருக்காரு. அந்த மாதிரிதான் நான் அந்த மாதிரி சொல்ல, இல்லீகல் இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷனும் இடிக்கப்பட்டு ஆச்சா. இப்ப பாருங்க, மூணு விதத்துல தேவேந்திர பட்னாவிஸ் பண்ண ஒரு விஷயத்த சொல்லல நீங்க. இது தேவேந்திர பட்னாவிஸ் அதுதான் வரேன் நான். ஆக மொத்தம் 3 விதத்துல இவர்கள் வந்து அதனால அவங்க வந்து இப்ப எதிர்ப்பு எப்படி கொண்டு வர முடியும்? என்னோட இல்லீகல் பில்டிங்கை நீ இடிச்சு தள்ளிட்ட புல்டோசர் வச்சு, அதனால நான் எரிப்பு தெரிவிக்கிறேன், வராது. பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண போற பில்லு பார்லிமெண்ட் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அதை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி கிடையாது, உங்களுக்கு உரிமையே கிடையாது, அதை நீங்க பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவுரங்காபாத்ல இருக்கிற, அதாவது ஷாம்பாஜி நகர்ல இருக்கக்கூடிய அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை இடிக்கிறதுக்கு நாங்க விடமாட்டோம், இது எங்க மதம் சார்ந்ததுன்னு திசை திருப்பி கலாட்டாலையும் போராட்டங்கள்லையும் அடிதடியிலையும் சொத்து எரிக்கிறதுலையும் காரை எரிக்கிறதுலையும். இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாக்பூர்ல நடந்திருக்கு. நாக்பூர் வந்து இங்க பாருங்க, குறிப்பா ஏன் நாக்பூர்ல நடந்தது, ஏன் இது அவுரங்காபாத்ல நடக்கல, இது யோசனை பண்ண வேண்டிய விஷயம். நம்ம இதுதான் நான் திருப்பி சொல்றது, கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் ரீட் இன் பிட்வீன் தி லைன்ஸ் கொண்டு வாங்க இந்த இடத்துல. சார் இப்போ அப்படின்னு எடுத்துலாம், என்னன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவே ஏன் வந்துட்டு அவுரங்காபாத்ல இந்த இஷ்யூ ரைஸ் ஆகாம ப்ராப்ளம் வந்துட்டு வராம நாக்பூர்ல வந்திருக்கே அப்படின்னு ஒரு கொஸ்டின் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ ஏன் நாக்பூர்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம், 3rd வீடியோ.